ஒரு சிறிய விதையிலிருந்து பெரிய ஆலமரம் முளைப்பது போல ஜீவாத்மாக்கள் மற்றும் முழு பிரபஞ்சமும் பெயர் மற்றும் வடிவத்துடன் நுட்பமான சம்ஸ்காரங்களிலிருந்து முளைக்கிறது. ஈகோ உணர்ச்சியற்றது, சுயத்தின் ஒளியுடன் ஐக்கியமானது. ஆனால் அகங்காரமும் ஒளியும் ஒன்றையொன்று வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவை எப்போதும் அவிழ்க்கப்பட்டவை. ஒரு நதி கடலில் கலந்த பிறகு அதன் ஓட்டத்தை தொடராதது போல ஒரு நபர் தன்னில் இணைந்த பிறகு அனைத்து இயக்கங்களையும் இழக்கிறார். உடைக்கப்படாத நான் என்பது கடல் எல்லையற்றது. ஈகோ அதன் மீது ஒரு குமிழியாக மட்டுமே உள்ளது. குமிழியும் நீரே. அது வெடிக்கும்போது அது கடலில் மட்டுமே கலக்கிறது. ஆனால் அது குமிழியாக இருந்தாலும் கூட அது கடலின் ஒரு பகுதியாகவே உள்ளது. கடல் அனைத்து நீரின் சேமிப்பகமாக இருப்பதால் ஆவியாகிறது. மேகங்கள் உருவாகி மழை பொழிந்து ஆறுகள் உருவாகின்றன. அவை உருவானவுடன் அமைதியற்றதாகி அவற்றின் தோற்றத்தை கண்டறிவது போல கடலில் வெளியேற்றப்பட்ட பின்னரே ஓய்வெடுக்கின்றன. இதேபோல் இதயத்திலிருந்து வெளிப்படும் நபர் அமைதியற்றவராகவும் தனது சொந்த மூலத்தை கண்டுபிடிக்க ஆர்வமாகவும் இருக்கிறார். இதயத்திற்குள் ஈகோவின் பாதையே வழி. இதயம் என்பது யதார்த்தத்தின் மற்றொரு பெயர். அது உடலுக்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை. அது தனியாக இருப்பதால் அதற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்க முடியாது. இந்த உலகம் மனதைத் தவிர வேறில்லை. மனம் இதயத்தைத் தவிர வேறில்லை. உள்ளத்தில் பிரகாசிக்கும் சுயமாகிய இறைவனின் பாதங்களில் உள்ளம் மகிழ்கிறது.